காணாங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச காணாங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது தேடுது அது தேடுது சொடியத்தான் தேடுது அச்சு வெள்ளம் பச்சரிசு குட்டி பச்சரிசு பச்சரிசு பல்வரிச குட்டி பல்வரிச வளர்ந்து கதிர் வெடிக்குது வளையம் கலந்து படிக்குது வளர்ந்து கதிர் வெடிக்குது வளையம் கலந்து படிக்குது வடல மனசு துடிக்குது துடிச்ச மனசு பிடிக்குது மாங்கத்தப்பு மத்து இல்ல குட்டி மத்து இல்ல எங்க ரெண்டு காய்ச்சிருக்க குட்டி காய்ச்சிருக்க எடக்கு பண்ணி மடக்குற எடனுக்காக தவிக்கிற எடக்கு பண்ணி மடக்குற எடனுக்காக தவிக்கிற வடக்கு தெற்கு பார்த்துதா உடச்சு போட நினைக்கிற ரவிக்கவுக்கு வாங்கித்தர புள்ள வாங்கித்தர ரவிக்கவுக்கு குத்துமையா மாமா குத்துமையா உக்கு மாமா உக்குதா குத்தமில்ல குத்துனா உக்கு மாமா உக்குதான் குத்தமில்ல குத்துனா காயமட்ட இடத்துல கட்டி முத்தம் தரண்டி C-section, the floor on the fire. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது சுற்றால சுகவாசம் அழகி போதும் எப்போதும் போதும் கண்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது சுற்றால சுகவாசம்
இளந்தான் 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 அப்பப்பா. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது புத்தால சுகவாசம் அட இப்போதும் தொட்டு பேசும் உங்க புன்னாட கதவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது புத்தால சுகவாசம் ஓடி நல்லத்தான் சேரி சொல்லத்தான் சோற்றினே நவதாரமா. கண்ணாலே அணை போடுது இந்த காவேரி அடங்காது. வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது சுடால சுடவாசம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ಎಂಡೂರು ನರಿವೂರು ಅದರ வேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவம் குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சோம். பத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம். தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம். கண்டவாள மேல காச வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம். அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அழிச்சோம். பொட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி
வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. கல்யாணம் தான் கட்டிக்குவோம். கழுத மேல ஊர்வலம் ஊரை சுத்தணும். எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும். அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம். தொப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை வாழ்ந்தோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரும் நரிவூரும் கருவேலம் காட்டோரும் கட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவம் குட்ட பறிப்போமே சோர தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. இப்போ மழைனால 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. என் பிள்ளைங்க படிக்கிறதையே மறந்துடு போல இருக்கு. நேரம் வேற ஆச்சு, தலை வேற வலிக்குது, வேலைக்கு வேற போகணும். மீனாட்சி மீனாட்சி சொல்லு வெள்ளியம்மா. எப்ப பாட்டாலும் உடம்பு சரிதானா? என்ன பண்றது வெள்ளியம்மா, பசங்களுக்கு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. எங்க வேலைக்கு போனோம்? இன்னைக்கு கீழ் விதிக்கு வேலைக்கு போனோம். நேற்று நானா பெருமை சொல்றேன், இன்னைக்கு நானா கீ சொல்றேன். அந்த கொத்தனார் ஒழுங்கா சொன்னால் தானே சொல்ல முடியும். வா வேலைக்கு போவோம், மணி ஆச்சு. நான் ஆஃபீஸுக்கு போற மாதிரி மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன். இதான் ரொம்ப முக்கியமா, வா போவோம். சரி வா. அம்மா அம்மா ஏந்திருக்கமா, எப்ப பருத்துங்க வரதுனா? என்னடா வேணும் உனக்கு? காலையில ஆனாவே இதே தொல்லையா போச்சே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாளைக்கா பள்ளிக்கூடம் எல்லாம் திறகுறாங்க. அது நினைச்சாலே பயமா இருக்கு, உடம்புலாம் விழுன்னு ஏறுது. அதுக்கு ஏன்டா தம்பி பயப்படுற? எங்க அம்மா படி படின்னு சொல்லி நான் படிக்காததுனால தான்டா இப்போ கூலி வேலைக்கு போட்டுருக்கேன். நீயாச்சும் நல்லா படிச்சு போயிடுவாங்கடா. நான் ஸ்கூலுக்குலாம் போக முடியாது, நான் உன் கூட கூலி வேலைக்கே வரேன். எய்த்தெல்லாம் மறந்து படிப்பே வர மாட்டேங்கிறது. இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன உன்னை உரின்னு உரிச்சுட. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா. சரிம்மா, ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு வேலைக்கு ஸ்கூலுக்கு போகணும். காசு தான். மானேஷா அவன் மாடே ஷேல்டா. அஜய்ஷா அவன் மாடே ஷேல்டா. நல்லா பாரு, அது நம்ம மாதிரி தான்டா. ஆமாண்டா, அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு பள்ளிக்கூடத்தை அழைச்சிங்கடா. நானும் பள்ளிக்கூடம் வரலடா, எனக்கு ப்ரெஷர் ஏற்றுடா. டேய் கேட்குற அந்த தமிழ் மேல் பேசுறது ஒன்று போடுறா. என்னடா சொன்னேன்? டேய் சண்டைலாம் போடாதீங்கடா. அவங்க கூட அவனும் ஸ்கூலுக்கு இருந்து போகலாம்டா. சரிடா. டே மாதேஷ், நீ பள்ளிக்கூடத்துக்கு வரலையாடா? டேய், நான் வேலைக்கு போகிறதுக்காக நின்று இருக்கேன்டா.
அப்போ நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரலையாடா? டேய் நான் பள்ளிக்கூடத்துக்குலாம் வரல, படிச்சு கலெக்டர் படிச்சு தாலிஸ் தேசம். ஏன்டா அப்படி சொல்கிற மாதேஷ்? பச்சை நான் குதா கலெக்டர் இவன் குதா தாசில்தார் ஆகணும். மாதேஷ் யார் என்ன பச்சை என்ன வேணாலும் ஆகலாம்டா. டேய் எழுதுவன் ஏட்டை எடுத்தானா படித்தவன் பாட்டை எடுத்தானா? மாதேஷ் நேற்று பையன்களை பேசுகிற. டேய் போடா நான் ஸ்கூலுக்குலாம் வரல, வேலைக்கு பார்ப்பேன். டேய் மகேஷ் என் வீட்டில் கூட கொஸ்டின் நான் ஸ்கூலுக்கு வரல. டேய் நான் ஸ்கூலுக்குலாம் வரல, நான் கூலி வேலைக்கு பார்ப்பேன்டா. டேய் அவன் வரலன்னா நம்ம வாண்டா ஸ்கூலுக்கு போகலாம். பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. நன்றி ஐயா. நன்றி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஐயா. நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடுவோம். யாரும் எஸ் நோன்னுலாம் சொல்லக்கூடாது, உள்ளேன் ஐயா தான் சொல்லணும். சிலம்பரசன் உள்ளேன் ஐயா. லித்திகேசுடன் உள்ளேன் ஐயா. மோனிஷ் உள்ளேன் ஐயா. மாதேஷ் தூங்குறானா பாருங்க, எழுப்பி விடுங்க. ஐயா ஒரு வாரமா பள்ளிக்கூடத்துக்கு வரலைங்க ஐயா. எனது ஒரு வாரமா வரலையா? ஏன்? அவன் கூலி வேலைக்கு போறான் ஐயா. கூலி வேலைக்கு போறானா? ஐயா அவன் கூலி வேலைக்கு பார்த்தனால அவன் பள்ளிக்கூடலாம் வர முடியாது ஐயா. இதே மாதிரி பார்த்தேன். இது மாதிரி தான் நிறைய பசங்க பள்ளிக்கூடம் இல்லாமல் கூலி வேலைக்கு போகிறாங்க. படிப்போட அருமையை பற்றி நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சார்லஸ் பாபேஜ், அம்பேத்கர், அப்துல் கலாம் இவங்கெல்லாம் படிப்பால் தான் ஓய்ந்தாங்க. அதனால நீங்களாவது தொடர்ந்து பள்ளிக்கு வாங்க. சரிங்க ஐயா. யார் இது? பார்க்க மாதேஷோட அம்மா மாதிரியே இருக்கு. மாதேஷ் வேற ஒரு வாரமா பள்ளிக்கு வரலையே, போய் என்னன்னு கேட்போம். அம்மா அம்மா, நீங்க மாதேஷோட அம்மாவா? ஆமாங்க ஐயா. மாதேஷ் ஏன் ஒரு வாரமா பள்ளிக்கூடத்துக்கு வரல? என்னது ஒரு வாரமா பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? இன்னைக்கு காலையில தானே என்கிட்ட காசு வாங்கிக்கணும், பள்ளிக்கூடம் போறேன்னு சொன்னான். நீங்க காசு கொடுத்தா மட்டும் போதாது, அவன் படிக்கிறானா, ஹோம்ஒர்க் செய்கிறானா, நல்லா தூங்குறானான்னு பார்க்கணும். சரிங்க ஐயா, இதுக்கப்புறம் பார்க்குறேன். இப்போதான் குழியில் லோன் கட்டியிருக்கேன், இன்னும் 2 நாளில் வாங்கி தந்துடும் செல்ஃபோன். எனது செல்ஃபோனா? ஃபோனால தான் பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு. டச்சு ஃபோனால் குடும்பத்தில் டச்சே இல்லாமல் போச்சு. செல்ஃபோன்லாம் வாங்கி தராதிங்க, அவனை பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பிச்சு வைங்க. சரிங்க ஐயா. ஹலோ, யார் இது ஃபோன் பண்ணுற? கலெக்டர் சார், நான் பேசுவோம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கிறேன் சார். என்னது ஆஃபீஸில் இருக்கீங்களா? நேற்று பேஞ்ச மழையால் மரம்லாம் வீந்துருக்குது, பீப்புள்ஸ்லாம் பிரச்சனை இருக்கிறாங்க. சரி சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ணிடுறேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த ஆன் த ஸ்பாட்டில் இருப்பேன். நான் வரத்துக்குள்ள அந்த ஸ்பாட்டை க்ளீன் பண்ணுவேன். சரி சார். ஐயோ, இப்போ என்ன பண்ணுது சார்? கலெக்டர் சார் வேறு இப்போ வரன்னிக்கிறாரு. இப்போ அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணமே. மாதேஷ் இப்போது மரம் வெட்டுறது தானே, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 2 ஆள் இருக்குன்னு சொல்லுவோம். ஹலோ சொல்லுங்க ஐயா. ஹலோ எங்க மாதேஷ்கர? நான் இங்கே தான் இருக்கிறேன். மாதேஷ், இங்கே கீழ் ரோட்டில் நேற்று பெய்ஞ்ச மழையால் மரம்லாம் வீழ்ந்து கிடக்குது. அதனால் மக்கள் எல்லாமே டென்ஷனில் இருக்கிறாங்க. நீ ஒரு 2 ஆளை கூப்பிட்டு வந்து க்ளீன் பண்ணுற. சரிங்க ஐயா. மதேஷ் தான் சீக்கிரமாக க்ளீன் பண்ணு. இன்னும் கலெக்டர் சார் அந்த வேலை வந்துன்னுறாராம்.
சார் வாங்க சார் வாங்க சார். இன்னும் வேலைலாம் எப்படி போயிருந்த? சார் சார் இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ணுறாங்க சார். சரி சீக்கிரமா க்ளீன் பண்ண சொல்லுங்க சார். க்ளீன் பண்ணுங்க சார். அதை பாருங்க சார், கொஞ்சம் பழி வச்சிருங்க சார். என்ன மாதிரி சார்? நம்ம கூட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சார். அந்த மாதிரி சார். சார் அங்கிள் போய் பேசு. மாதேஷ் கிட்ட வச்சு. ஆமா நான் மாதேஷ். நீங்க யாரு? நம்ம கூட பள்ளிக்கூடத்தில் பேசினேன் அந்த ஜெயரிஷி சிலம்பரசன். ஜெயதீஷ் சிலம்பரசனா? நீங்க யாரு தெரியும்? அன்னைக்கு நீ சொன்னல நான் கலெக்டராக போகிறேன் தாசில்தாராக போகிறேன்னு. ஆமாம் நான் இப்போ கலெக்டர் ஆகிட்டேன் தாசில்தார் ஆகிட்டான். நீங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸும் படின்னு சொன்னாங்க, அம்மாவும் படின்னு சொன்னாங்க. நான் படிக்கிறதுனால தான் கூலி வேலைக்கு போயிடுறேன். படிச்சிருந்தேன்னா நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன். அதுதான். தேங்க்யூ மேம். மிகவும் ஆழமான ஒரு கருத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி என்பதற்கு இணங்க ஒரு மனிதனின் வாழ்வில் அழியாத செல்வம் கல்வி மட்டுமே என்பதை இந்த நாடகத்தின் மூலம் நம் மாணவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். கல்வி என்பது வெறும் பாடம் மட்டும் நெஞ்சோடு இழுக்கிற சொல்லோடு உரசுற ஹார்மோனில் கலக்கிற சிலுக்க புக்கிறியே கல்லான மனசனா ஜில்லான சிரிப்பில நல்லாவே கரைக்கிற பசியும் வைக்கிறியே கங்களா கேட்கும் வார்த்தை கோர்பேரே கவிதை வார்பேரே மின்னலா தாக்கும் அங்கிலமையா விழுவேரே அழகன் கொள்வேரே செல்லம்மா மெழுகு காலனி
உன்னருளை தந்து வேண்டும் கலை மகளே. சரி அண்ணே, இறைவனை வணங்கிட்டோம். இப்போ நமது நாலந்தா பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சபையோரை வணங்குவோமா? ஓ, சிறப்பாக வணங்குவோமே. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. நல்ல தமிழ் தந்தருக்கு வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. இந்த வாய்ப்பை அளித்தருக்கு வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. இந்த வாய்ப்பை அளித்தருக்கு வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வழிநடத்தும் ஆசிரியருக்கு வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. இதை கற்று தந்த ஆசிரியருக்கு வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. சரி அண்ணே, இப்போ நம்ம எதை பத்தி பாட வந்திருக்கோம்? இது கூட தெரியாம பின்பாடு பாட்டியிருக்கேன். ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம். சீர சிறப்பமாக இயங்கி வரும் நம்ம நாலந்தா பெருமை பற்றி தான் பாட போறோம். என்னது, நம்ம நாலந்தா பள்ளி பற்றியா? அப்ப அற்புதமா பாடிடலாமே. நாடு நல்ல நாடே நாடே. நாடே நல்ல நாடே நாடே. நாவலகர் போற்றும் நம்ம தமிழ்நாடு. நாவலகர் போற்றும் நம்ம தமிழ்நாடு. கோடை மழை பொழியும் நாடு. கோடை மழை பொழியும் நாடு. குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு. குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு. சரி அண்ணே, நாடு தமிழ்நாடு. அப்போ பள்ளி
இருக்கு? நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆமா. நம்ம பெரப்பேரி கிராமத்திலே ஆமா. என்ன பெரப்பேரி கிராமத்திலயா? நம்ம பெரப்பேரி கிராமத்திலே நம்ம பெரப்பேரி கிராமத்திலே நம்ம பெரப்பேரி கிராமத்திலே நம்ம பெரப்பேரி கிராமத்திலே நமது நாலந்தா பள்ளி இன்று ஆண்டு விழா நம்ம நாலந்தா பள்ளி இன்று ஆண்டு விழா. நமது நாலந்தா பள்ளி இன்று ஆண்டு விழா நம்ம நாலந்தா பள்ளி இன்று ஆண்டு விழா. சரி அண்ணன், நமது பள்ளி நாலந்தா பள்ளி. ஆமா ஆமா. இது மற்றுமோர் பள்ளி அல்ல, மாறுபட்ட பள்ளி. பெற்றோர்கள் ஆசையோடு இயங்கி வரும் பெருமை மிக்க பள்ளி. ஆமா. என்ன பெருமை மிக்க பள்ளியா? உனக்கு இப்ப சொன்னா புரியாது, சிறப்புகளை வரிசையாக சொல்றேன், அப்ப புரியும். சரி அண்ணன், சொல்லு கேக்குறோம். ஆமா. சொல்ற கேளு. பெற்றோர்களே பெரியார்களே, பெற்றோர்களே பெரியோர்களே, அருகில் வந்து கேளுங்களே. அருகில் வந்து கேளுங்களே. பெற்றோர்களே பெரியார்களே, பெற்றோர்களே பெரியோர்களே, அருகில் வந்து கேளுங்களே. அருகில் வந்து கேளுங்களே. நாலந்தா பள்ளி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். நாலந்தா பள்ளி பற்றி விவரமாக சொல்லுகிறோம். விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. விவரமாக கேளுங்க, உங்க பிள்ளைகளை சேருங்க. சரி அண்ணன், அப்படி என்ன சிறப்பு இருக்கு நம்ம நாலந்தா பள்ளியில? எண்ணம் சொல் செயலுங்க மூச்சு, எண்ணம் செயலுங்க மூச்சு, சிறந்த கல்வியே ஊரெல்லாம் பேச்சு. சிறந்த கல்வியே ஊரெல்லாம் பேச்சு. கல்வி என்னும் சிறந்த கல்வி, கல்வி என்னும் சிறந்த கல்வி, இங்கு வந்தா ஏது தோல்வி. இங்கே வந்தா ஏன் தோல்வி? ஒழுக்கம் நல்ல சிறந்த ஒழுக்கம், ஒழுக்கம் நல்ல சிறந்த ஒழுக்கம், தருவதே எங்கள் நாளந்தா வழக்கம். தருவதே எங்கள் நாலந்தா வழக்கம். எங்கள் பள்ளி சிறந்த பள்ளி, எங்கள் பள்ளி சிறந்த பள்ளி. ஓடி வாங்க எல்லாரும் துள்ளி, ஓடி வாங்க எல்லாரும் துள்ளி, காலை முதல் மாலை வரை காலை முதல் மாலை வரை பாடம் படிப்போம் ஏது குறை. பாடம் படிப்போம் ஏது குறை. கல்வியோடு கலைகள் பல கல்வியோடு கலைகள் பல கற்போம் எங்கள் நாளந்தாவில. கற்போம் எங்கள் நாலந்தாவில. அற்புதம் அற்புதம். இவ்வளவு பெருமை மிக்க பள்ளியில நம்ம படிக்கிறோம். பெற்றோர்களே பெரியார்களே, பெற்றோர்களே பெரியோர்களே, அருகில் வந்து கேளுங்களே. அருகில் வந்து கேளுங்களே. விவரமாக கேளுங்க, நாளந்தா பள்ளியில சேருங்க. விவரமாக கேளுங்க, அந்த பள்ளியில சேருங்க. விவரமாக கேளுங்க, நாளந்தா பள்ளியில சேருங்க. விவரமாக கேளுங்க, அந்த பள்ளியில சேருங்க. சரி அண்ணன், நமது பள்ளியில வழிநடத்தும் நம்ம பள்ளி நிர்வாக தலைவர்களை பற்றி சொல்லுங்களேன். அப்படியா, சொல்ற கேளு. பள்ளி பாலம் தான் நம்ம நிர்வாக தலையோட ஒற்றுமை தான், அதை பார்த்து நம்ம எல்லாரும் கத்துக்கணும். ஒற்றுமையே பலமா, ஒற்றுமையே பலமா, அதுவே அவர்களின் இனமா. அதுவே அவர்கள் இனமா. பள்ளியின் வளர்ச்சி அவர்களின் உயிராம், பள்ளியில் வச்சு அவர்கள் உயிரா. குழந்தையின் கல்வி அவர்களின் உயிராம். குழந்தைகள் கல்வி அவர்கள் உயிரா. அற்புதமான பள்ளி எங்க நாலந்தா பள்ளி. அற்புதமான பள்ளி எங்கள் நாலந்தா பள்ளி. அருமை தம்பி சொல்றேன் கேட்டு வாங்க துள்ளி. அருமை தம்பி சொல்ற கேட்டு வாங்க துள்ளி. சரி அண்ணன், நமது பள்ளியில வழிநடத்தும் நம்ம பள்ளியின் தாளாளர் ஐயாவை பற்றி சொல்லுங்களேன். சொல்ற கேளு. நம்ம நாலந்தா பள்ளி ஆமா. தாளாளர் ஆமா. மதிப்புக்குரிய ஆமா. திரு சி பாலசுப்ரமணிய ஐயா பற்றி தான் சொல்ல போறேன். ரொம்ப தங்கமானவர், ஆமா. குழந்தைகள் மேல் அன்பு அக்கறை கொண்டவர். ஆமா. சொல்ற கேளு. ஆமா. பொதுவாக பாலுடைய தங்கம், பொதுவாக பாலுடைய தங்கம், போட்டியினே வந்து விட்டா சிங்கம். போட்டியில் வந்து விட்டா சிங்கம், உண்மையே கொள்வார், உண்மையே கொள்வார், நல்லதே செய்வார், நல்லதே செய்வார், வெற்றி மேல் வெற்றி வரும். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆமா அண்ணன், நீங்க சொன்னது ரொம்ப சரி. அடுத்து யார் அண்ணன் நம்ம பள்ளியை வழிநடத்துறது? அதுவா, சொல்ற கேளு. ஆமா. அடுத்தபடியா ஆமா. நமது செக்ரட்டரி சார் ஆமா. திரு பி சங்கரையா பற்றி தான் சொல்ல போறேன். ஆமா. சொல்ற கேளு. ஆமா. நம்ம சங்கரையா பேரை கேட்டா, நம்ம சங்கரையா பேரை கேட்டா, நம்ம நாலந்தா பள்ளி நடுங்குமையா. நம்ம நாலந்தா பள்ளி நடுங்குமையா. இவரால அன்பால தான் இவரோட அம்மாதா, குழந்தைகள் முகம் மலருமையா. குழந்தைகள் முகம் மலருமையா. ஆமா அண்ணன், நீங்க சொன்னது ரொம்ப சரி. அடுத்து யார் அண்ணன் நம்ம பள்ளியை வழிநடத்துறது?
சொல்றேன் கேளு. அடுத்தபடியா ஆமா நான் அந்த பள்ளி ஆமா ஏவோ சார் ஆமா திரு ஆர் சேதுராஜையா பற்றி தான் சொல்ல போறேன். ஆமா அவர் பற்றி பாடலாமா? ஆமா பொட்டு வச்ச தங்கரதம் சேது சார் நாளந்தாக்கு மகுடம். பொட்டி வச்சா தங்கரதம் சேது சார் நாளந்தாக்கு மகுடம். நீ தொட்டு தொட்டு வணங்கி வரோம் ஜோரான தங்கரதம். நீ தொட்டு தொட்டு வணங்கி வரோம் ஜோரான தங்கரதம். நீ தங்க கட்டி சிங்க குட்டி. நீ தங்க கட்டி சிங்க குட்டி. சேது சார பேர சொல்லும் பட்டி தொட்டி. பொட்டு வச்ச தங்கரதம் சேது சார் நாளந்தாக்கு மகுடம். ஆமா அண்ணன் நீங்க சொன்னது ரொம்ப சரி. அடுத்து யாரு பத்தி அண்ணன் யார் பள்ளியை வழி நடத்துறது? நம்ம டைரக்டர் சார் திரு கே யுவராஜையா பற்றி தான் சொல்ல போறேன். எங்க யுவராஜ் சாரு தங்கமான சாரு எல்லாமான தங்க குணம் உள்ள எங்க சாரு எங்க யுவராஜ் சாரு தங்கமான சாரு எல்லாமான தங்க குணம் உள்ள எங்க சாரு. சரி அண்ணன் அடுத்தபடியாக நம்ம பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது யாரு அண்ணன்? அடுத்தபடியா நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது நமது பிரின்சிபல் சார் திரு கே பிரபாகர் சார் பற்றி தான் சொல்ல போறேன். அந்த வானத்தை போல மண்ணை படித்த மன்னவனே மணி துளிய போல குணம் படிச்ச சின்னவரே பள்ளியிலே எங்கள் நாளந்தா பள்ளியிலே அன்றைக்கும் இன்றைக்கும் பள்ளியின் வெற்றிக்கு வாய்வது யாரு? நம்ம பிரின்சிபல் சாரு. அன்றைக்கும் இன்றைக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கு வாய்வது யாரு? நம்ம பிரபாகர சாரு. சரியா சொன்னீங்க அண்ணன் அருமையாக சொன்னீங்க. அது மட்டுமா ஒவ்வொரு வகுப்பிற்கும் சிறப்பான ஆசிரியர் இருக்காங்க. அழகான மாணவர்கள் இருக்காங்க. புரிகிற வகையில பாடம் சொல்லி தராங்க. கண்டிப்பும் பாசத்தோடு வழி நடத்தும் நம்ம ஆசிரியர் பற்றி தான் சொல்ல போறேன். தமிழ் மேமே தங்கமான மேமே இங்கிலீஷ் மேமே இனிமையானவங்க. மேத்ஸ் மேமே மகிழ்ச்சியானவங்க. சயின்ஸ் மேமே சந்தோஷமானவங்க. சோசியல் மேமே அழகானவங்க. அற்புதம் அண்ணன் இன்னும் சொல்லுங்க. சொல்றேன் கேளு. நமது நாளந்தா பள்ளியில் இருக்கும் LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லா மேமுகளும் ரொம்ப அழகானவங்க அன்பானவங்க. நமக்கு கிடைக்க நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி அண்ணன் சிறப்பாக சொன்னீங்க ஆசிரியர்களை பற்றி. அடுத்து யாரை பற்றி என்ன சொல்ல போறீங்க? அடுத்து நம்ம பள்ளி மாணவர்கள் பற்றி தான் சொல்ல போறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எங்க நாளந்தா தோட்டத்திலே மலர்ந்த சின்ன முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எங்க நாளந்தா தோட்டத்திலே மலர்ந்த சின்ன முல்லைகளே. சிறப்பான பள்ளி எங்க நாளந்தா பள்ளி. நீ தினந்தோறும் சென்று கற்றிடடா துள்ளி. துணையாக இன்று நீ நடை போடுகின்று. வருங்காலம் நன்றாக உருவாகும் இங்கு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நாளந்தா தோட்டத்திலே மலர்ந்த சின்ன முல்லைகளே. நம்ம பள்ளி மாணவர்கள் பற்றி அழகா சொன்னீங்க அண்ணன். மக்களுக்கு இன்னும் புரியறபடி நம்ம நாளந்தா பள்ளி பற்றி சொல்லுங்க.
பற்றி சொல்ற கேளு. பெற்றோர்களே பெரியோர்களே அருகில் வந்து கேளுங்களே. பெற்றோர்களே பெரியோர்களே அருகில் வந்து கேளுங்களே. விவரமாக கேளுங்க, நாளந்தா பள்ளியில சேருங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள எங்க பள்ளி சிறப்பான பள்ளி, எங்க நாளந்தா பள்ளி. கல்வியோடு கலைகள் பெற தரும் எங்க பள்ளி. அறிவோடு ஆழ்ந்த சிந்தனை வளர்க்க வைக்கும் பள்ளி. இயற்கை வளம் நிறைந்த பள்ளி எங்க நாளந்தா பள்ளி. மாணவர்களை உருவாக்குவதில் முதன்மையான பள்ளி. அற்புதம் அண்ணன், மிக மிக அற்புதம். இவ்வளவு அருமையான பள்ளி நம்ம நாளந்தா பள்ளி தான் அண்ணன். ஆமா தம்பி, அதுக்கு தான் சொல்றேன், நம்ம பள்ளியில பிள்ளைகளை சேர்த்து பயன்பெறணும். இங்க வந்து இருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நமது பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து பயன்பெறணும் என கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் அமைதி காத்து நமது வில்லுப்பாட்டை ரசித்து அனைத்து பெரியவங்களுக்கும் எங்கள் நாளந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மஞ்சள் கொண்டா சுக்கிட்டு நகருக்கு
மனசுக்குள்ள தொடப்பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு மயில் தோக போல இவ மழையில் ஆடும் போது ரயில் பாலம் போல என் மனசும் ஆடும் பாரு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா புயல் மழடா
సోదర రక్షా కవచం शिव संभूत भुवि संजात ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே. மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா என் மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு புடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி ஆதியில பறந்திருச்சே ஏன் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி, நாள செத்த கிளி. தந்தன 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 தந்தன.
டாக்கிஸுக்குள்ள ரகசியமா நான் குதிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் அந்த ரங்கசாமி. நேத்து நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு. போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேதி என்போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்ட நான் கடவுள் தாண்டா. பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை முடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது நீர் கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை. என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே.